ஏசாயா 28:16. இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை சீயோனிலே நான் வைக்கிறேன், அந்த கல்லை விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். இந்த கல்லின் மேல் தங்கள் விசுவாசத்தை வைக்கிறவர்கள் பதற மாட்டார்கள். அஸ்திபாரம் என்றால் என்ன? அதன் மேல் ஏதோ ஒன்று அது கட்டப்பட போகிறது. எனவே தான் அஸ்திபாரம் போடப்படுகிறது. அஸ்திபாரம் பலவீனமாக இருக்குமானால், அஸ்திபாரம் அசையக்கூடியதாக இருக்குமானால், அதன் மேல் கட்டப்படுகிறதான கட்டடத்திற்கும் பாதுகாப்பு இருக்காது. எனவே தான் அஸ்திபாரம் போடும்போது ஸ்ட்ராங்காக ஆழமாக நாம் அதை செய்கிறோம். அஸ்திபாரம் போடும்போதே தெரியும் நமக்கு எவ்வளோ பெரிய பில்டிங் இங்கே கட்ட போகிறாங்க. மனித வாழ்க்கையே ஒரு கட்டடம் கட்டுவதை போல இருக்கிறது. வாழ்க்கை ஒரு கட்டடம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனங்களிலும் 48ஆம் வசனங்களிலும் வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் மனிதர்கள் கட்டுகிறதான வாழ்க்கையை பற்றி அங்கே பேசுகிறார். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின் படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டின மனிதனுக்கு ஒப்பா இருக்கிறான். 2 வகையான மனிதர்களை இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஒன்று அஸ்திபாரம் உள்ள மனிதன், இரண்டாவது அஸ்திபாரம் இல்லாத மனிதன். அஸ்திபாரம் உள்ள வாழ்க்கையை கட்டுகிறதான மனித இனம், அஸ்திபாரம் இல்லாமல் வாழ்க்கையை கட்டுகிறதான மனித இனம். உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் ஒரே ஒரு அஸ்திபாரத்தை மட்டுமே வைத்திருக்கிறார். அந்த அஸ்திபாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இயேசு தான் அஸ்திபாரம். அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். ஒரே கல், ஒரே ஒரு அஸ்திபாரம் தான் இருக்கிறது. மனித வாழ்வுக்காக படைப்பின் காரணராகிய தேவன், சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் வைத்திருக்கிற ஒரே ஒரு அஸ்திபாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு வார்த்தையின்படி செய்கிறவன், அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுகிறவன் அஸ்திபாரத்திலே வாழுகிறான். அவர் இல்லாமல் வாழுகிறவன் அஸ்திபாரம் இல்லாமல் வாழுகிறான். இந்த அஸ்திபாரத்தின் மேல் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. 1 கொரிந்தியர் 3:11. இந்த அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரம். இனிமே வேறு அஸ்திபாரத்தை வேற யாரும் வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது, போட வேண்டாம். அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்க, இது பிதாவாகிய தேவனால் இந்த உலகத்திலே போடப்பட்ட இருக்கிற அஸ்திபாரமாக இருக்கிறது. அவர் அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறார். வேறு ஒரு அஸ்திபாரம் கிடையாது. இதற்கு ஈடாக, இதற்கு ஒப்பாக வேறொரு அஸ்திபாரத்தை யாராலும் போடவே முடியாது. இயேசு கிறிஸ்து பரீட்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு தன்னை அஸ்திபாரம் ஆக்கி இருக்கிறார் இந்த உலகத்துக்கு. அவரை மட்டும் நாம் நம்புகிறோம், அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுகிறோம். எந்த போதகனையோ, எந்த பரிசுத்தவானையோ, எந்த நிர்வாகத்தையோ, எந்த அமைப்பு முறையையோ, எந்த ஸ்தாபனத்தையோ, எந்த சமூகத்தையோ, எந்த சங்கத்தையோ, எந்த முறைமையையோ நாம் சார்ந்து கொள்வது இல்லை. நாம் நேரடியாக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாக இல்லாமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அஸ்திபாரம் யார்? இயேசு கிறிஸ்து. இது என்னுடைய பேனா என்பதற்கும் நானே பேனா என்பதற்கும் வித்தியாசம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவே அப்போஸ்தலர்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரமாக இருக்கிறார். எந்த மனிதன் மேலும் திருச்சபை கட்டப்படவில்லை. யார் இயேசுவை அஸ்திபாரமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அஸ்திபாரம் அல்ல, கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையாக கொண்டு அந்த விசுவாசத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறார்களே, அந்த விசுவாசம் தான் அஸ்திபாரமாக இருக்கிறது. தெய்வமாக்குறதுக்காக வராங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் பூமாலைகளை கொண்டு வந்து மேலே போடுறாங்க, பலியிட பலிப்பொருள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? வானத்தை பூமியை படைத்த கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், எங்களை வணங்காதீங்க. நாங்கள் அல்ல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். நாங்கள் உங்களுக்காக ஒன்றுமே செய்யலை, இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார்.
நாங்கள் செய்த செயல்களால் அல்ல, நாங்கள் படுகிற பிரயாசங்களால் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, இப்போது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிறார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து மீட்பர், இயேசு கிறிஸ்து ரட்சகர், என் பாவங்களுக்காக பலியானவர், என் பாவங்களை சுமந்து தீர்த்தவர், அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை, அவர் இல்லாமல் எனக்கு வழி இல்லை என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டு, ஒரு மரத்திற்கு அதனுடைய வேர்கள் தான் அஸ்திபாரமாக இருக்கிறது. ஒரு மனிதன் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வேர்விட வேண்டியதாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு நாள் போதும், வேர்விடுறதுக்கு அது ஒரு ப்ராசஸ். நாம் ஒரு இடத்துல எந்த அளவுக்கு நாட்களை செலவழிக்கிறோமோ, நீண்ட காலம் இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நாம் அங்கே வேர்விட முடியும். அதற்குரிய பலனை தான் நாம் அனுபவிக்க முடியும். வேர்விடாவிட்டால் பயன் இருக்காது. கிறிஸ்துவில் வந்தது மட்டும் முக்கியம் கிடையாது, நாம் அவரிலே வேர் கொள்ளுகிறோம். ஒரு நிலத்திலே ஒரு மரம் வேர் கொள்ளுகிறது போல நாம் கிறிஸ்துவிலே வேர் கொள்ளுகிறோம். வேர் கொள்ளுகிற அந்த மரத்தினுடைய வேர்களை அந்த நிலமானது பற்றி பிடித்து இருக்கிறது. மண்ணுக்கும் வேருக்கும் இடையில பரஸ்பரம் ஒரு கலந்திணைவு உண்டாகிறது. உண்டாகி இந்த மண் இந்த வேருக்குள்ளே புகுந்து சென்று மூளை முடுக்கெல்லாம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த மண்ணில் இருக்கிறதான எல்லா வளத்தையும், எல்லா சத்துக்களையும், எல்லா ஜீவனையும் இந்த மரத்தின் மூலமாக வெளியாக்குகிறது. நம் வாழ்க்கை வளர வேண்டுமானால், நம் வாழ்க்கை செழிக்க வேண்டுமானால் அவர் இன்றி என்னால் ஒருபோதும் இருக்க முடியாது. நான் கிறிஸ்துவாகிய நல்ல நிலத்தில் நடப்பட்டதான ஒரு மரத்தை போல் இருக்கிறேன். இன்றைக்கு அந்த மரம் பேசுமானால் அந்த மரம் சொல்லும், நிற்பது என்னுடைய பலத்தினால் அல்ல, இந்த மண்ணினால். நான் செழுமையாக இருப்பது இந்த மண்ணினால். அந்த மண் வளம் என்னை இப்படி வைத்திருக்கிறது. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும். மனுஷரால் தள்ளப்பட்டார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். வேதபாரகரும் பரிசேயரும் ஞானிகளும் சாஸ்திரிகளும் அவரை தள்ளினார்கள். லாசருவுக்கு அது விலையேற பெற்றது. குருடனுக்கும் திமிர்வாதக்காரனுக்கும் இயேசு நல்லவராக தெரிகிறார். வேதபாரன் ஆசாரி இடறுதலாக தெரிகிறார் இயேசு கிறிஸ்து. ஆச்சரியமா இருக்கு பாருங்க இந்த காரியங்கள்லாம் வாசிக்கும் போது. இப்படியே விட்டா ஜனங்கள்லாம் அவனை விசுவாசிப்பாங்க. இவன் அநேக அற்புதங்களை செய்கிறான். செஞ்சா என்னங்க, நல்லா தானே இருக்க போறாங்க. உங்களுக்கு ஏன் கவலை? அவங்களுக்கு இயேசுநாதர் வேண்டாம், அவங்களுக்கு கிருபை வேண்டாம், அவங்களுக்கு பாரம்பரியம் போதும், அவங்களுக்கு அமைப்பு போதும், அவங்களுக்கு முறைமை போதும், பதவி போதும். இயேசு அவர்களுக்கு வேண்டாம். யார் கெட்டு போனாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக? யார் கெட்டு போனது? இயேசுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம ஜீவனுள்ள கற்களாக மாற்றி இருக்கிறார். இந்த ஜீவன் இல்லாத கற்களும் இருக்கிறது இந்த உலகத்துல. ஜீவனுள்ள கல்லாகிய அவரில் நீங்கள் சேர்வீர்களானால் நீங்களும் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறீர்கள். ஒன்று ஜீவிக்கிறதான ஜீவனுள்ள கற்கள், இரண்டாவது ஜீவன் இல்லாத கற்கள். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது.